ஹலோ வியூவர்ஸ், நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்ப்போம். கசப்பே இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்ப்போம். சரி, நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். விதை இருந்தாலும் பரவாயில்ல, விதையை கொஞ்சம் எடுத்துட்டா நல்லது. ஏன்னா இந்த வறுக்கும் ஃப்ரை பண்ணும்போது விதைலாம் வெடிச்சிடும். அதனால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாவக்காவில் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா தூள் போடுறேன். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போடுறேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக லெமன் விட்டுக்கிடுறேன். நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். காயட்டும். காஞ்ச பிறகு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் போட்டு வறுத்துடணும். காயட்டும் நல்லா வெயிலில், கசப்பே இருக்காது. வெயிலில் ஓரளவு காஞ்சிருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவுண்டாகவும் கட் பண்ணி போட்டு வெயிலில் காய வச்சு ஃப்ரை பண்ணலாம். நான் எப்போயுமே ரவுண்டாக பண்ணுவேன். சரி, வித்தியாசமாக இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கடலை மாவு, சோள மாவு, அரிசி மாவு எல்லாம் இதோடு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணாலும் பண்ணுங்கள். ஆனால் நான் வெறுமனையே காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள் போட்டு தான் வெயிலில் காய வச்சு உப்புலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பே இருக்காது இது. ஏன்னா வெயிலில் காய வச்சுட்டோம், அதனால் கசப்பு தன்மை இருக்காது. நான் லெமன் வேறு கொஞ்சம் விட்டுருக்கேன், அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். பாவக்காவை எண்ணெயில் போட்டு வறுத்தாச்சு. இது வறுத்த பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே இந்த பாவக்காய் வறுவல் நல்லாயிருக்கும். மீதி பாவக்காவையும் மொத்தமாக போட்டு நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சேன். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயிலில் காய வைக்கிறனால பாவக்காய் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். கசப்பு தன்மை போகும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடிக்கடி எடுத்துக்கோங்க. பாவக்காய் உணவுக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா, இந்த பாவக்காய் ஃப்ரை பிடிச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாவக்காய் வறுவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயிலே நான் பாவக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பாவக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெயிலே வேஸ்ட் ஆகாமல் நம்ம பாவக்காய் பொடி மாஸ் பண்ணிடலாம். கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொடிட்டோம். நான் இதுலேயே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பாவக்காவையும் போட்டுப்போம். தண்ணி ஊற்றிப்போம். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி லஞ்சு பாவக்காய் பொடி மாஸ், பாவக்காய் வறுவல், ரசம், ஒயிட் ரைஸ். நீங்கள் பாவக்காய் அடிக்கடி சாப்பாடு உணவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான பாவக்காய் பொடி மாசுன்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். பாவக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சுத்தமாக கசப்பே இல்லாமல் நல்லா ரொம்ப ருசியாக இருக்குது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாவக்காய் வறுவல். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.